அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசுக்கு ஆடி போகிற மாதிரி மோடி போட்ட 17 கையெழுத்து அதில் ஒன்று விளக்கமாக அறிவிப்பாக வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இஸ்ரேல் நாட்டு பயணத்தில் இன்னொரு சிறப்பான தரமான சம்பவத்தை செய்திருக்கிறார். இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் கூட்டாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியேற்றிருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட UPI சேவையானது இஸ்ரேலில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. UPI சேவையினுடைய எல்லை தாண்டிய பயன்பாட்டை செயல்படுத்துவதன் மூலமா இந்தியாவும் இஸ்ரேலும் தங்களுடைய டிஜிட்டல் மற்றும் நிதி கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதாக அறிவித்திருந்தன. இஸ்ரேலில் UPI சேவை நடைமுறைக்கு வரும்போது இரு நாடுகளிலையும் இருக்கக்கூடிய வணிகங்கள் எளிமைப்படுத்தப்பட்ட எல்லை தாண்டிய கட்டணங்களால் பயனடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது பரிவர்த்தனை செலவுகள் மற்றும் செட்டில்மெண்ட் நேரங்களை குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரேலில் UPI அறிமுகம் குறித்த பிரதமர் மோடி என்ன சொன்னார்? நாங்கள் முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப கூட்டாமையை நிறுவ முடிவு செய்திருக்கோம். இது AI, குவாண்டம் மற்றும் முக்கியமான கனிமங்கள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். மேலும் இஸ்ரேலில் UPI பயன்பாட்டிற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவில் அணுசக்தி மற்றும் விண்வெளி துறைகளில் தங்களுடைய பணிகளை மேலும் மேம்படுத்துவோம் அப்படின்னு அவர் அறிவித்திருக்கார். ஒன்றாக சேர்ந்து எதிர்காலத்திற்கு தயாராக விவசாய தீர்வுகளையும் உருவாக்குவோம், சிறந்த கிராமங்களை உருவாக்குறதுல நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருந்தார். உலகளாவிய வணிகத்தில் UPI எவ்வாறு உதவும்? இரு நாடுகளுக்கும் இடையிலான UPI சேவையை எல்லை தாண்டிய முறையில் செயல்படுத்துவதன் மூலமாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை விரைவாகவும் மலிவாகவும் செய்ய முடியும். இதற்காக இஸ்ரேலின் உள்நாட்டு கட்டமைப்பானது இந்தியாவுடன் இணைக்கப்படும். இது ஏன் பிரதமர் மோடியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இஸ்ரேல் பயணமாக பார்க்கப்படுது. இஸ்ரேலில் UPI சேவை அறிமுகமாகும் அப்படிங்கிற முடிவுடன் வர்த்தகம், டிஜிட்டல் அமைப்புகள், விவசாயம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒப்பந்தங்களின் தொகுப்பும் இருந்தது. ஏன்னா மோடியினுடைய இந்த பயணம் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் கவனத்தையும் செலுத்துது. அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்துகிறது. இந்தியாவும் இஸ்ரேலும் தங்களுடைய காலத்தால் சோதிக்கப்பட்ட உறவை ஒரு சிறப்பு மூலாபய கூட்டாண்மையை உயர்த்தி நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவுபடுத்த ஒப்புக்கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தனது ஊடக அறிக்கையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு நலன்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய விவகாரங்கள் குறித்தும் அவர் பேசியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகவும் பெருமை அளிக்கிறது அப்படின்னும் இஸ்ரேல் UPI பயன்பாட்டிற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னும் பிரதமர் கூறியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்ல ஒரு கூட்டாண்மையை வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப கூட்டாண்மையை நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமான கனிமங்கள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் அப்படின்னும் பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். சிவில் அணுசக்தி மற்றும் விண்வெளி துறைகளில் எங்களுடைய பணிகளை மேலும் மேம்படுத்துவோம், ஒன்றாக சேர்ந்து எதிர்காலத்திற்கு தயாராக விவசாய தீர்வுகளையும் உருவாக்குவோம், சிறந்த கிராமங்களை உருவாக்குறதுல நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு
சொல்லியிருந்தார். உலகளாவிய வணிகத்தில் யூபிஐ எப்படி உதவும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவும் இஸ்ரேலும் தங்களுடைய காலத்தால் சோதிக்கப்பட்ட உறவு ஒரு சிறப்பு மூலாபய கூட்டமையாக உயர்த்தி வருகிறதா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்தியதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு நலன்கள் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் நேரடியாக தொடர்புடையவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய மோதலுக்கு அமைதியான தீர்வு காண புதுடெல்லி முயற்சித்து வருவதாகவும் வெளியான அறிக்கையை தெரிவித்திருக்காங்க. இரு பிரதமர்களுக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, உற்பத்தி, கலாச்சாரம், கடல் சார்ந்த பாரம்பரியம் போன்றவை ஆழமான ஒத்துழைப்பை வழங்கும் அப்படின்னும் மொத்தம் 17 ஒப்பந்தங்கள் ஆவணங்களில் இந்தியாவும் இஸ்ரேலும் கையெழுத்திட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது தீயா பரவிட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் தளத்துலேயும் பதிவிடப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடனான வர்த்தகம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னும் பலரும் சொல்லியிருக்கக்கூடிய பட்சத்தில் இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும், எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தனி விமானத்தில் சென்னை வருகிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பயணங்களை முடித்துக்கொண்டு இரவு 9 மணி அளவில் சென்னையும் வந்தடைகிறாரு பிரதமர். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் பல்வேறு விஷயங்களில் தங்களுடைய நிலைப்பாடுகளில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான மோதல் போராக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இரு நாடுகளினுடைய இராணுவ வீரர்களும் எல்லையில் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா போர் மூலக்கூடிய அபாயம் தற்போது இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இரு நாடுகளிடையே பெரும் பதற்றத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரில் வல்லரசு நாடுகளான சீனா, ரஷ்யா மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்து வரும் ஈரானும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாகவே இருக்காங்க. இரு நாடுகளும் 200-600 கிலோமீட்டர் தொலைவுக்கு எல்லைகளை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021 ஆண்டில் அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு தாலிபான்கள் ஆட்சியை பிடித்திருந்தது. அப்போது பாகிஸ்தான் தாலிபான்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில மாதங்கள் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு ஆதரவையும் வழங்கியிருந்தாங்க. ஆனால் அடுத்த சில மாதங்களேயே ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் மற்றும் பாகிஸ்தான் இடையே பகையும் ஏற்பட்டிருந்தது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக இரு நாடுகளிடையே மோதல் ஏற்பட்டு வந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தெஹ்ராக்-இ தாலிபான் பலூச் லிபரேஷன் ஆர்மி எனும் அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையில தொடர்ந்து எல்லையில் மோதல் நடந்து வந்துட்டுருக்கு. மேலும் பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் தற்கொலை படை தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் ஆப்கானிஸ்தான் இருப்பதாக பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கள் நாட்டின் மீது தற்கொலை படை தாக்குதல்கள் நடத்தும் நபர்களுக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டியும் வந்துட்டு இருக்காங்க. இதன் ஆப்கானிஸ்தான் மறுக்கவும் செய்கிறாங்க. இதற்கிடையில தான் கடந்த 22ஆம் தேதி பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான நங்கர்ஹார், பக்திகா மாகாணங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வான்வெளி தாக்குதலையும் நடத்தியிருந்தது. பெண்கள், குழந்தைகள் உள்பட பலர் இறந்துறக்காங்க. இதற்கு நேற்றிரவில் தாலிபான்கள் பதிலடியும் கொடுத்திருக்கிறது. இரவில் எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ நிலைகளை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவ வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இதற்கிடையே தான் போர் தொடங்கிவிட்டதாக பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர்
அமைச்சர் கவாஜா ஆசிப் வந்து சொல்லியிருக்காரு. தங்களினுடைய பதிலடி தாக்குதலில் 133 ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க. 27 இராணுவ நிலைகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. 9 இராணுவ நிலைகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் தாலிபான்கள் தரப்பில் 55 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 19 இராணுவ நிலைகள் கையகப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் வான்வெளி தாக்குதலில் லங்கார்ஹரில் 8 ஆப்கானிஸ்தான் போராளிகள் கொல்லப்பட்டு 11 பேர் காயமடைந்திருக்காங்க. 13 பொதுமக்களும் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு நாடுகள் இடையேயான மோதலால் தற்போது பெரும் பதற்றமும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.